மனுஷ மேன்மையே ஆமென் அந்த எண்ணம் வந்துருக்கு. அதனாலதான் லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அந்த எண்ணம் வந்தாதான் கர்த்தருடைய நாம என்ன சொல்றோம், நமக்குள்ள மகிமைப்படும். சரியா? உங்களுக்கு இதை இழக்கணுமா, இதை கொடுக்கணுமா, கர்த்தருக்கு அதை கொடுக்கணுமா, இதை செய்யணுமா, அதை செய்யணுமானா அங்க என்ன இல்லை வராது. ஆமென். அப்ப அந்த இடத்த என்ன செஞ்சார் ஆண்டவரே, பார்த்த உடனே கிளீன் என்ன பண்ணிட்டாங்க, கிளீனா கிளம்பிட்டார் ஆண்டவர். என்ன இல்லை, இங்க இடம் இல்லை, இடம் இல்லை இல்லை அப்படின்னு வந்துட்டு தான் நேர அடுத்து இங்க வர்றாரு, அவர் சொந்த பட்டணத்துக்கு திரும்பி வந்துடுறாரு. ஏன்னா அந்த காலகட்டங்கள் ஆண்டவருக்கு இஸ்ரவேல் தேசம் மாத்திரம்தான் அவர் கொடுக்கப்பட்ட ஊழியர்கள். இதெல்லாம் பின்னாட்கள்ல பரிசுத்தவான்கள் வந்த பின்பு உலகம் முழுவதும் தானே. அதுக்கு ஒரு சும்மா சாம்பிள் மாதிரி அப்படி காமிச்சிட்டு அப்படி கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்தோடனே இந்த ஜனங்க இவங்களுக்கு எல்லாம் கூட வர்றாங்க தானே. இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி இருக்கும் இதெல்லாம். இவங்களுக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஓடுது, அசுத்தாவிங்க எல்லாம் ஓடுது, கதறிட்டு போகுது, கொலை பண்ண பாக்குது, எய்தாப்புல வருது, ஸ்பிரிச்சுவல் ஃபைட்டே நடக்குது. பூரா பரண்டு பாக்குறான். இது வரைக்கும் மனுஷன் சண்டை போட்டதான் பாத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இவரை மனுஷன் மாதிரியும் பாக்குறாங்க. அதுல ஸ்பிரிட்ல அதிகாரம் மிக்கவரா இருக்காரு. அதிகாரம் இப்படி ஒருத்தர் அவங்க என்ன செஞ்சது இல்ல, பார்த்து இல்லையே. தாய் தாப்பம் பிள்ளை எல்லாம் விட்டா கூட பிரச்சனைகளை சாமி இவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே போய் தான் பேதர் கண்டுபிடிச்சான். பாஸ்டர் நான் விட்டு இப்போ எப்படி போவேன், மடத்துல என்ன இருக்கு கண்டுபிடிச்சான். அற்புத அடையாளத்தெல்லாம் சொல்ல இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நித்திய ஜீவவசனம் மட்டும் இருக்கேன் கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சு பிடிச்சிட்டான். பேதர்கிட்ட இருக்க பியூட்டியா தான். சரியா உங்களுக்கு? அப்ப இது முடிச்ச உடனே நேர கூட்டி வீட்டுக்கு வராரு பாருங்க. வீட்டுக்கு வரும்போது அங்க 2 வாச்சிருங்க, 9:2. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே தேவன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போது வேதப்பாரகர்கள் சிலர் என் வேத தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நிலைகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். ஆமென். அவன் எழுந்து போனானா? ஆமா. இங்க என்னன்னா, அங்க பிசாசை விரட்டிட்டு வந்தாரு. ஆமா. அப்போ ஒரு வேதபாரனை அனுப்பி விட்டார. ஆமா. போனா சொல்லிட்டாரு. இப்ப இந்த வேதபாரம் போன சும்மா இருந்திருப்பானா? ஒரு குரூப் சேர்த்திருப்பான். பாரு என்ன அப்படி கேட்டவரை ஃபாலோ பண்றேன்னு ஒரு மகா மண்டகுரம் முடிச்சவரா இருக்காரு. நம்ம எல்லாம் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. சரியா? அப்படின்னு போய் சொன்ன உடனே இப்ப இவரை பின்னாடி ஃபாலோ பண்ணி யாரு பூரா வருது, பூரா வர்றாங்க. அந்த கூட்டம் இப்ப புரியுது உங்களுக்கு? எல்லாம் பின்னாடி ஓடி கூட்டம் சேர்ந்து பாரு. அவர் எப்படியா என்ன பண்ணணும், மடக்கணும், எப்படி லாக் பண்ணி வைக்கணும், என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஏன் வேத பாரகர் வர்றான் அப்படின்னா, வேத பாரகர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவான்னா, நீங்க வேத வசனத்துக்கு தோராவுக்கு மீறி நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்க, ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க,
குற்றங்களில் தண்டனை 3 பேர் சாட்சிங்க. ஆமா. சாட்சி இருந்தப்போ கல்லடிச்சு ஓகே ஓகே 3 பேர் சாட்சி வச்சுக்கணும். ஆமா, மோசே பிரமாணத்துல அது இருக்குது, தேவ தோஷம் அப்படின்ட்டான். கர்த்தருடைய வார்த்தையை தோராக்கு விரோதமா சொன்னான், ம் ஜூடாயசத்துக்கு விரோதமா சொன்னான், கல்லறிஞ்சு கொண்டு. ஓகே சரியா உங்களுக்கு? அப்ப சாட்சி வேணும்ல, கண்டிப்பா 3 பேர். ஓ அதனால வரான். இப்போ வேதா அப்பா இவன் போய் சொல்லியிருக்கான், அப்பா இப்போ சொன்னேன் இப்படி பார்த்தா இப்படி சொல்றாரு, சின்ன பையப்பா இப்பவே என்ன பண்ணிடணும், கதையை போட்டு முடிச்சிடணும் எப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஆள் அனுப்பி கிளீனாக கூட விடுறான். என்ன பண்றாங்க, வந்திவரை எப்படா என்னடா பண்றாருன்னு போய் திரும்பி வந்தாரா? ஆமா. வந்தவொடனே கிளீனா என்ன பண்ணிட்டாங்க, உட்காந்து இருக்கிறாங்க. ஆமா சரியா? இப்ப ஏன்னா இது வந்து ஊழியத்துடைய ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்மா, இன்னும் என்ன இருக்கும் இப்ப வந்து ஊழியத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகே சரியா? அப்போ அங்கங்க தெரிஞ்சோன்னு ஆரம்பத்துல இவர் என்ன பண்ணிடலாம், போஸ்ட் பண்ணி விட்டுறலாம். அப்படின்னா ஒரே வழி அதுதான், குற்றம் கண்டுபிடிச்சா காலி பண்ணி விட்டுறலாம். ஓகே சரியா உங்களுக்கு? அந்த ஸ்திரியை கொண்டு வந்தாங்கல்ல, ஆமா, கொண்டு வந்து ஏதாவது சொல்றாருன்னு பார்ப்போம். கண்டிப்பா ஸ்திரியை தண்டிக்கிற நோக்கம் இல்ல, ஒரு குற்றம் கண்டுபிடிக்க எதையாவது மோசம் எப்படி சொல்லியிருக்கான், நீர் என்ன சொல்லிரு, நீ மாத்தி சொன்னீர்னா அங்கேயே கல்லு வச்சிருக்கான். அந்த கல்லு இவர் அடிக்க கிடையாது, இவர் அடிக்கதான், இவர் அடிக்கிறதுக்குங்க. இவர் மாத்தி எதையாவது சொல்லுவாரு, 3 பேரை சாட்சி வச்சு அவளை இருந்து இவங்க செட் பண்ணி கூட்டு வராங்க. ஓகே அவளை செட் பண்ணி கொண்டு வந்து இவங்க தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இவரை குற்றப்படுத்தும்படியாக அந்த வசனம் கிளீனா இவரை எப்படியாவது சொல்லணும். மோசே நமக்கு இப்படி சொல்லியிருக்காரு, நீங்க எப்படி சொல்றீங்க? ஓகே. ஏன்னா வேத பாரகம் தான் டீச் பண்ண முடியுங்க, இவரு வேத பாரகம் கிடையாது. அப்போ ஆலயத்துக்குள்ள வந்து அதிகாரமா டீச் பண்றாரு. இது எங்க நடக்குது? தேவனுடைய ஆலயத்துல. அங்கே யாரு தான் டீச் பண்ண முடியும்? இப்போ இதான் பாஸ்டர் உங்க சர்ச்சு, உங்க சர்ச்சில் நீங்க தான் பாஸ்டர் இருக்கீங்க. நான் ஒரு திடீர்னு ஒரு செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு ஒரு 10 பேரை கூட்டி மூலையில் உட்கார வச்சு உங்க ஆளுகளே கூட்டி வந்து டீச் பண்ணா நீங்க என்ன நினைப்பீங்க? என்னடாது தப்பு தானே? அப்ப அந்த ஆலயம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஆசாரியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரியா உங்களுக்கு? ஆசாரியன் தான் டீச் பண்ணணும், இவர் அதிகாரமா டீச் பண்றாரு. இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார்? அதிகாரத்தை கொடுத்தது ஒண்ணு மட்டும் மாத்தி சொல்லும், உன் கதையை முடிச்சிடலாம். அதுக்குதான் என் கூட்டிட்டு போறது. இது பூரா இதுக்கப்புறம் தான் அந்த வேத பாரக குரூப் எல்லாம் ஃபுல்லா ஃபாலோ பண்றதுங்க. ஏன்னா இவர் என்னன்னா ஜூடாயசத்தை மோசே சொன்னதை விட்டுட்டு இவர் வந்து மெல்கிதேசேக்கின் முறைப்படியே நடத்திட்டு இருக்காரு. வேற ஒன்றை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதான் வந்து புதிய ஏற்பாட்டை படிச்சுன்னா மோசேயோட நமக்கு சொன்ன எல்லாத்தையும் ஒரு மாத்துவாரு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல வருது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ எழுந்து நடங்கிறது ஈஸிடாப்பா. ஒரு ஆஸ்பத்திரி போனீங்கன்னா காலில் அடிபட்டுருச்சுங்க, ஆஸ்பத்திரி போனா கட்டை போட்டு எந்திரிச்சு நடக்க அனுப்பிடுவான். ஆனா ஒரு ஊழியக்காரர் அப்படி செய்ய முடியாது. ஊழியக்காரர் முதல்ல எங்கே பார்க்கணும்னா இந்த அடிபட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் என்ன இருக்கும் காரணம். அது இவனுடைய பாவமாக இருக்கலாம், இது முன்னோருடைய பாவமாக இருக்கலாம், பிசாசுடைய தன்மை, எதுக்கோ இடம் கொடுத்துருக்கிறான். இதோடைய விளைவு என்னன்னு நம்ம பார்ப்போம். அதை எங்கே பார்க்க மாட்டாங்க, ஸ்கேன் பண்ணி என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க முடியாது. அதிகாரமும் இல்ல. அவர் ஆமா, அதனாலதான் நம்ம ஆவிக்குரிய வச்சுட்டோம். ஒவ்வொரு பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு பின்னாக எதையோ ஒண்ணு விதைத்ததுனாலதான் என்ன செய்யுது வருது. இல்லைன்னா சும்மா என்ன செய்யாதுங்க, வராது. சும்மா செய்ய முடியாது. பிசாசு இஷ்டப்படி சும்மா செஞ்சானா பிரச்சனைங்க. புரியுது உங்களுக்கு? தேவன் முடி விழுகிறது கூட அவருடைய அனுமதி இல்லாம விழாது. சரியா உங்களுக்கு? அவர் கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கு. சரியா உங்களுக்கு? இருள் வந்து பரிசுத்தாவுடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கு. ஆண்டவரே வந்து பிசாசை கொண்டு வந்து ஆண்டவரோட சோதிக்க விடும் போது பரிசுத்தாவுடைய கண்ட்ரோல்ல தான் யாரை கொண்டு விட்டாரு? சரியா உங்களுக்கு? அப்ப இங்க வந்து சொல்றாரு, பாவம் உனக்கு என்ன பண்ணுச்சு, மன்னிக்கப்பட்டு. சரியா? மன்னிக்கப்பட்டுச்சு. இப்ப நட அப்படிங்கிறார். நடன்னா கூட இப்ப நடந்துருவான், கொஞ்ச நாள் போய் இதே பாவத்தை திருப்பி செஞ்சு இதே மாதிரி முரணாயிரும். அதான் உலகம் செய்யறது. உலகம் எதை பண்ணுது? பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்குது, வேற பார்க்கறது இல்லை. சொல்யூஷன் ஆன பின்பு திருப்பி வேறு முளைச்சிருக்கு. இப்போ சேவ் பண்ணோம்னா
ஆமா. இப்ப சேவ் பண்ணிட்டு போயிடுறோம், நாளைக்கு வரதாச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லப்படுகிற காரியம். சரியா? அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? கீயை பார்த்துட்டு சொல்றாரு, உடைய வேதம் என்ன செய்யப்படும், உடைய பாவம் என்ன பண்ணப்படுது, மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு பாருங்க. இப்பதான் அவன் முடிக்கிறாங்க. இப்ப ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சா? பாவத்தை மன்னிக்கிறது. இப்ப தேவ தூஷணம் வந்துருச்சா? ரைட்டா? இப்ப இதுதான் பாயிண்ட். இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்துல என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்ப இங்க பாயிண்ட் கனெக்ட் ஆயிருது. சரியா? உங்களுக்கு வந்த வேலைக்கு கரெக்டா ஒரு லிங்க் கிடைக்குது. டக்குன்னு ஆண்டவர் நினைவை பார்த்தார். நீங்கள் உங்கள் இருதயங்களிலே பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்னென்ன பாருங்க. அரண்டிருப்பா அப்ப இந்த வசனத்தை கேட்ட உடனே. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம மனசுல நினைக்கிறத இவர் சொல்றாரு. இப்ப இவர போதகர் நம்ம பாக்குறதா? சரியா உங்களுக்கு? அப்ப உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்து சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? எழுந்து நடன்னு சொல்லிடலாம், ஆனா பாவம் மன்னிக்கணும்ல, அது சொல்லக்கூடாது. அப்ப சொல்றாரு, பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தவான்களே, இந்த நாளில் இதுவரையிலும் நாம் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து அநேக ரகசியங்களை அருமையான ரபியா மூலம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள், சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இந்த ஊழியத்தை இதன் மூலமாய் நீங்கள் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஷாலோம் 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 ஷாலோம்.